அனைவருக்கும் வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜிகே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி என்னோட உரையை தொடங்குகிறேன். இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஐயா 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 இங்கே வாங்க பேசுவாங்க, நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது 2 பாயிண்ட் சொல்லுவீங்களா? புரியுதுங்களா? நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் சொல்லுங்கள். வீட்டில் பொழுதுபோலின்னு இங்கே வந்து உட்காந்துக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இல்லை. நம்ம கெடுத்தாலும் இன்னொருத்தனை கெடுக்கக்கூடாது, கம்முன்னு இருக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கோணுங்கய்யா. அதுக்கப்புறம் தான் ஜோசி எடுத்தனே ஜோசி யாருக்கு வராது. புரியுதுங்களா? எங்கே கிளம்புறேன்னா அவர் கிளம்புற குழந்தைய அவர் மாறியே போயிடுவார், அவர் வீடு போயிடுவார். போலின்னு என்னை கூப்பிடுங்க, சரியா? இல்லைன்னா வெளியில் போய் பார்க்கணும், நாகரிகம் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இங்கே வந்து சும்மா கதை கேட்டுட்டெல்லாம் போய் ஒருத்தனும் படித்ததா வரலாறு கிடையாது. புரியுதுங்களா? நான் படிக்கிறது எப்படி படித்தேன்னா, முதல்ல எனக்கெல்லாம் ஜோசியம் போகணுன்னு சொல்லி கொடுக்கல எங்கள் குருநாதர் எல்லாம். போய் உட்காரணும், 9 மணிக்கு போகணும், 8:55 அங்கே இருக்கணும். 9 கிளம்பிடுன்றார். காரணமெல்லாம் கேட்க மாட்டார். என்னங்க, நான் கீழே விழுந்துட்டு எந்திரிச்சிட்டா போயிட்டா வரவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும். இது இருக்கணும், முதல் ஒழுக்கம் முக்கியம். சரிங்களா? யார் யார் ஜோசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா அது தெரிஞ்சுக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறத ஆரம்பத்துலேருந்து நான் ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்லுவேன். புரியுதுங்களா? எதை வேணால் இழந்த நேரத்தை யாருனாலையும் கொடுக்கவே முடியாது. அது ரொம்ப முக்கியம். பணத்தை இழந்துட்டிங்கன்னா சம்பாரிச்சிடலாம், பரவாயில்ல. இல்லைன்னா ஒவ்வொரு டாப்பிக்கு அப்படின்னா என்னோடய விளம்பரத்துக்காகலாம் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை. எனக்கு என் ஜாதகம் ஓரளவுக்கு தெரியும், எப்படி வரும் எப்படி போகும் அப்படிங்கிறது. அதனால் நான் அது கூட போயிட்டுருக்கிறேன். மாற்றிக்கிறதுக்கெல்லாம் எங்கேயும் முயற்சி பண்ணல. அது கூட இணைஞ்சு போயிட்டோம்னா நம்ம ஈஸியாக கடந்துடலாம். அது எதிர்த்து நிற்கும் போது நம்மளால எல்லாம் முடியாது. என்னங்க, முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படியெல்லாம் எங்கேயும் சொல்லலை. அதுதான் என்னங்க. அதனால் இப்போ என்ன அப்படின்னா அஷ்டமாதிபதி அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி ஜோதிடத்தில் எங்கேயுமே வந்து ஒன்றை வச்சுட்டு பலன் சொல்லணும்னு எந்த புத்தகமே எந்த குருநாதர் கரெக்டான குருநாதர் சொல்லியே தரமாட்டார். என்னை பொறுத்தளவுக்கு சொன்னது கிடையாது. அப்படி யாரும் எனக்கு சொல்லித்தரல. இப்போ உடனே சொல்லி அஸ்வினியில் பிறந்துட்டால் நீ இப்படி அப்படின்னா அது முட்டாள்தனம். என்னங்க, அல்ல அஸ்வினிக்காரங்க அது அப்போனா மீதி 9 கிரகத்தை அழிச்சிடலாமா? பிறந்த தேதி போட்டு அஸ்வினின்னு எழுதி கொடுத்து அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடலாமா? அப்படியெல்லாம் இல்லை, தப்பு. கொரோனாவிலேருந்து ஒரு வகுப்பு நடக்குதாம்மா இன்னும் எனக்கு தெரிஞ்சு. அடையங்கப்பா, நான் தெரியாதனமாக சொல்ல வைப்போன்னு சொல்லுவேன். ஒரு ஜோதிடத்தை முழுசையாக ஓரளவுக்கு கற்றுக்கலாம் அப்படின்னா வாழ்நாள் பத்தாதுங்க, இந்த யுகம் பத்தாது அப்படின்பா. அத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறது இப்போ உண்மையா அப்படின்னு பார்த்தோன்னா கொரோனாவில் ஆரம்பித்த வகுப்பு ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்களாம்மா. எப்போ நடத்தி அவன் எப்போ அடுத்தது போகிறது? இத்தனைக்கு அது பேசிக்கு. என்னங்க, அது எப்போ படித்து எப்போ அவனுக்கு தெரிஞ்சுக்குவாங்கன்னு எனக்கும் தெரியல. இதெல்லாம் எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்குது. அதே மாதிரி 22வது நட்சத்திரத்துக்கு அம்மா சொன்னாங்க அல்ல இது அப்படின்னு. 22வது நட்சத்திரத்தை மட்டும் வச்சுட்டு திருமணத்தை யாரும் பண்ணாமலாம் இருக்காதீங்க. அப்படின்னா எந்த நட்சத்திரத்தில் பண்ணி நல்லா இருக்கிற நட்சத்திரம்? 22 விட்டுடலாம். வெறும் 22வது வைநாசின்னு விட்டுருவோம். மீதி 27க்குள்ளே அப்போனா அது ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல? அப்படி வேணும்ல? வேண்டாங்கிறத ஜோசியம். புரியுதுங்களா? வேண்டாங்கிறதுக்கு எதுக்கு ஜோசிக்காரு? நம்ம எதுக்கு? இல்லையா? சொல்கிறாங்கன்னா யாராவது திருப்பி கேட்டிருக்கிறீங்களா? 22வது நட்சத்திரத்தில் பண்ண வேண்டாம் இருக்குது. எந்த நட்சத்திரத்தில் பண்ணுறது? 1, 2, 3 நம்பர் ஏதோ ஒன்று சொல்லணும்ல. அதே மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த ஆளெல்லாம். அதுதான் அறகுறைங்கிறது. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுங்க. என்றைக்குமே வச்சு ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு முடிவு பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்க தெரியும். அப்போ தான் படிப்பாக கொஞ்ச நாள் நம்ம மண்டையில் ஏறும். புரியுதுங்களா? நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி காலையில் ஒரு சகோதரி பேசினாங்க, குழந்தைகள்கிட்டருந்தும் ஒரு விஷயம் கற்றுக்கலாம், பெரியவங்கிட்டிருந்தும் ஒரு விஷயம் கற்றுக்கலான்னு. அந்த குழந்தைங்கிறதுல என்னையே எடுத்துக்குங்க. எதாவது தவறாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா எல்லாம் குறை சொல்லாதேம்பாங்க. குறையெல்லாம் சொல்ல வேண்டாம், கண்டிப்பாக யாரும் சொல்ல. தப்பை சொல்லித்தான் ஆகணும். புரியுதுங்களா?
குறை சொல்லவே வேண்டாம். எந்தப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மாற்றிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறீங்க இல்லையா? ஒரு சமயத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன், சொல்லிட்டு சப்ஜெக்டுக்கு போயிடலாம். பெரிய ஜாம்பவான், பிதாமகன், யூடியூப் புகழ், என்னங்க உனி என்ன இருக்குது, மருத்துவர், பீஸ்மர், வேற என்ன சொல்லியிருக்கிறீங்க? அது சபநாகரிகன்னு ஒன்று இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இத்தனை சொல்கிறக்கு எனக்கெல்லாம் பயமெல்லாம் இல்லை, கூச்சம் கிடையாது, சொல்லி போட்டு போயிடுவேன். அது அவியோட இதுன்னு இது இவையெல்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், சந்திரன் வந்து கடகத்தில் மூல திரிகோணம் அடைவார்னாரு. கரெக்டா? கரெக்டா சொல்லுங்க. சந்திரன் எங்க மூல திரிகோணம் அடையும்? அதான் கடகம் எப்படி வரும்? ஒருத்தரும் கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு 15 மேதாவிங்க இருந்தாங்க. ஏன்னா என்ன பேசுனாலும் அவனுக்கு கேட்கறது இல்லை. அடுத்த மீட்டிங்க்கு எங்கே போகலாம், என்னங்க எத்தனை வியூஸ்ன்றது போச்சு, எந்த சேனலில் போனீங்கன்னா பேசலாம், அதைத்தான் பேசிகிட்டு இருந்தா. புரியுதா? ஒருத்தர் நான் தப்ப இங்கே வளர்ற உங்கள் ஜாதகத்தில் என்னங்க 14வது கிரகம்னு சொன்னோன்னா நீங்கள் கேட்கணும், எங்கேயே 14 இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டு. என்னங்க இங்கே உட்கார ஒருத்தர் செல்ல பார்க்குறான், என்னங்க இப்படித்தான் நடந்தது. இது நடந்தது, நான் அந்த இதில் இருந்தேன். என்னங்க இப்படித்தான் போயிட்டுருக்குது ஜோதிடம். புரியுதுங்களா? நம்மள மாதிரி கற்றுக்கிட்டே இருந்தாலும் ஒருத்தர் கேட்க மாட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை நம்ம செய்வோம். ஏதோ 1-2 பேர்த்துக்குனால அது போய் உபயோகமாக போகுது. புரியுதுங்களா? நாளெல்லாம் படிக்கிற காலத்தில் அதுக்காக நீங்களும் அப்படி இருக்கோன்னு இல்லை, பல இருக்குது. நோட்டோடு தான் உள்ளே வருவோம். என்னங்க பக்கத்தால் என் கூடவே அது வரைக்கும் பஸ்ஸில் பயணம் வந்தால் எல்லாத்தோடையும் வரணுங்க. புரியுதுங்களா? வந்தாலும் உள்ளே பேச மாட்டோம், ஏன்னா கவனிக்க முடியாது அப்படின்ட்டு. அப்படி தான் கற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தது. அப்படி போயிட்டுருக்குது. அதே மாதிரி நம்ம சும்மா போயிட்டெல்லாம் வெட்டியே பொழுதுபோக்கக்கூடாதுங்க. என்னங்க நான் வேலைக்கு போகாதவனைங்கூட ஒன்றும் சொல்ல மாட்டேன். அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறவனை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. அவன் வேலைக்கு போகலினாலும் பரவாயில்ல, டைம் வேஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கான்ட்டுருக்கிற மாதிரிங்க, அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதுதான் சொல்கிறது. பரவாயில்ல, அது மாதிரி என்னென்னா சும்மா எதையோ ஒன்று நானும் சொல்கிறான்னு கேட்கவெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு பொறுதுதா இல்லையா ஒரு நாளை பாருங்கள். எல்லாம் நான் 100% சரி அப்படின்னு சொல்லலை. அதே மாதிரி நான் தவறே சொல்லிகிட்டு இருக்கிறவனா நான் நல்லா இல்லைன்னுலாம் சொல்லலை. நானும் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுறது தான். சரிங்களா? அதே மாதிரி அப்புறம் காலையில் ஒரு சகோதரி சொன்னாங்க, சொல்லிவிட்டு அப்படி இதுக்கு போயிடலாம். நண்பர்கள்னால தான் பிரச்சனை அப்படின்னு. இந்த காலத்தில் நண்பர்கள் பிரச்சனைன்னா அவனை ஒதுக்கிட்டு போயிடலாம். ஆனால் முக்கால்வாசி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே தான் பிரச்சனை. எங்கே போகிறது? புரியுதுங்களா? நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவனையும் கூட ஒதுக்கி மாற்றிக்கல. இங்கே வந்து பிரச்சனை இங்கே தானே வருது. என் நண்பர்னால ஏன் பிரச்சனைன்னு யாராவது ஜாதகம் பார்க்க வரீங்களா? இல்லையா? பிரச்சனைனா போ, அவனை விட்டுட்டு வேற ஆள் போ அப்படிங்கிறது. அப்படி ஏதாவது இருக்குதா? அதுதான் சொல்கிறதுங்க. அது மாதிரி இல்லை. அதுக்காக அவை சொன்ன தவறுன்னு சொல்லலை. உன்னை வச்சுக்கிட்டு இது இங்கே இருக்குது அங்கே பார்க்குதுன்னெல்லாம் சொன்னீங்கன்னா ஜோதிடமே இல்லை, வரவே வராது. யாராவது அப்படி போட சொல்லுங்க பார்க்கலாம். சனி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான்னு சொல்லுனா அப்புறம் அங்கே நட்சத்திரத்துக்கு வேலை இல்லையா? பாரசாரத்துக்கு வேலை இல்லையா? பார்க்குற கிரகத்துக்கு வேலை இல்லையா? அதெல்லாம் எதுவுமே பண்ணாதா? 10 ஜாதத்துக்கு போட்டாலும் அது அப்படியே உட்காரணும்ல, ஏன் மாறுது? அம்மாங்கூட சொன்னாங்க ஒரு கருத்து, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். 2ஆம் அதிபதி 10ல் இருந்தால் சிறந்த ஜோதிடர் பலரும் ஆமாம். நீங்கள் கரெக்டாக? நானும் ஆமாம் தான் சொல்கிறேன். இல்லை வருமானம் கரெக்டுங்களா? வாயினால் வருமானம். சரி, அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஜோசியர் அப்படின்னு? அது முடியாது, சொல்ல முடியாதுன்னு இல்லைங்க, சொல்லலாம். ஏன்னா பாடகர் 2வது இதில் தான் இருக்கிறான். கரெக்டா இல்லைங்களா? உனக்கு வாயில் வருமானம் எண்ணத்தில் வருமானம்னு சொல்லணும்ல. அதுதானுங்க, அப்படி பொதுவாக சொல்ல முடியாதுன்னு தான் சொல்கிறக்காகத்தான் சொல்கிறேன். அப்போனா மீதி சாரத்தை பார்த்தீங்கன்னா தான் அது எந்த வழியில் வரும்னு சொல்ல முடியும். அது பார்க்குறக்கிறத வச்சு சொன்னீங்கன்னா தான் இந்த வழின்னு சொல்ல முடியும். பாடகர் இருக்கிறாங்களா, ஜோசியர் இருக்கிறவங்களா, கரெக்டுங்களா? பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசித்தான் சம்பாதிப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டிங்கன்னா
இருக்குது ஏனுங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சொன்னாங்களே ஏங்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, விஜி ஏங்கர்ஸு, இவையெல்லாம் இந்த வர்ணனை தொகுப்பாளர்கள் இவையெல்லாம் இதுதான் வருவாங்க. எப்படின்னா இப்போ 19, 20, 2 இருக்கும். அந்த 2 மணி நேரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேர்த்துக்கு அங்கே தான் இருக்கும். அவர் பிறந்த காலகட்டத்தில் இருக்கிற 2 மணி நேரத்துக்கு ஒரே இலக்கணம் தானே இருக்கும். அதே 2ஆம் அதிபதி அங்கேயே தானே இருக்குது. அத்தனை பேர் ஜோசியத்தில் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் மாறுறோம்? கரெக்டு தானுங்க, மாறும். அப்படி சொல்லிடுறவள இப்போ எடுத்தவொன்னே பொட்டாம்பது பேரெல்லாம் அடிச்சுட்டு போயிட முடியாது. போனோம்னா மாட்டிக்குவோம். ஒன்றுக்கு ஓகேங்க, மீதி 9க்கு பிச்சுட்டு தான் போகும். அப்படின்னா அனைத்தும் சேர்ந்தது தான் நம்ம எப்படிங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் இருந்தால் தான் மனுஷன் இல்லையா? 1.5 கை 1.5 கண்ணுன்னா முழு மனுஷன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? இல்லை ஒத்த காது இருக்குதுன்னா அது மாதிரி முழுசாக பார்க்கணும் என்னங்க அப்படின்னு சொல்ல வர. எதுக்கு சொல்கிறேன்னா, இதனால் யாருக்காவது பிரயோஜனமாக இருந்தால் பண்ணிக்கிங்க. எதையுமே முழுசாக உள் வாங்கிக்கணும். சும்மா ஒன்றை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது இப்போது என்னங்க. அப்புறம் இந்த பரிகாரம் இருக்கிறலையே என்னங்க உண்மையாலும் சொல்கிறேன். ஜோதிட துறைக்குள்ளே நான் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா எல்லா துறையிலையும் நன்மை தீமையெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல அப்படியெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லை. இருக்கல இந்த அரசியல் துறை மாதிரி ஒரு துறையே இல்லைன்னு சொன்னவன் நான் நினச்சிட்டு இருந்தேன். இதுக்குள்ளே வந்தால் அவனை கெடுத்தவனே இதுக்குள்ளே தான் இருக்கிறான்னு தெரியுது. மொத்தத்தையுமே அத்தனை துறையில் ஒருத்தர் நின்னான்னா அவனுக்கு நிகரில் அவனுக்கு மேலே இருக்கிறவன் இதுக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படின்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது. நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு. அத்தனையும் இருக்கிறானுங்க. என்னென்ன தெரியுங்களா, ஒரு மீட்டிங்கில் தான் சொன்னேன் இப்படி போகாதீங்களா எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, அதை விட்டுட்டு இப்போ மண்ணை வச்சு பரிகாரங்கிறான், சுடுகாட்டு பரிகாரங்கிறான், என்னங்க ராத்திரி பூஜைங்கிறான், எல்லாம் சொல்லிட்டானுங்க என்னங்க. இன்னும் ஒன்று தான் சொல்லலை. என்ன சொல்லுன்னா, நான் நினைக்கிறேன் உனி இதை எப்போ பண்ணுறானுங்களே அவன் பண்ணுறான்னு தெரியல. செவ்வாய் ஜாதகமா உங்கள் ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 இது செவ்வாய் ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி காசி ஜாதகம் மாதிரி செவ்வாய் ஜாதகம்னு பேர் வைப்பானுங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலான்னா மலேசியா 10 முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு வெப்பக்கு போகிறானுங்க. அதுதான் நடக்கு. நீ அதை ஒன்றத்தான் பண்ணுறானுங்க. இதெல்லாம் ஈஸியான வழி, நம்மளால படிக்கவெல்லாம் வேண்டாம் என்னங்க. எங்கே சொல்லுச்சு இல்லைங்க. இல்லை, நான் சொல்கிறது எதாவது தவறாக சொல்கிறேன்னு எனக்கு அவங்களுக்கெல்லாம் பகையில்லை. இத்தனையில் பாதி பேர் அதில் என் நண்பர்கள் வேறு இருக்கிறாங்க. அந்த பண்ணுற ஆளுங்க பாதி பேர் என் நண்பர்கள். அவையோட இப்பவும் பயணிச்சுட்டு தான் இருக்கிறேன் என்னங்க. இருக்குது காசி ஜாதகங்கிறானுங்க. காசியில் அப்படி ஜாதகம் இருக்காதா? அவனால் காசிக்கு போய் வழிபட்டு இருக்க மாட்டானா? அவனை எங்கே தாட்டுறது? இல்லை, அவனை எங்கே தாட்டுறது? காசியில் பிறந்து அப்படி அமைப்பு இருந்தால் அவன் காசி கோயிலுக்கு போகாமல் இருப்பானா? ஒரு இந்துவாக பிறந்திருந்தா அவனை எந்த ஊருக்கு தாட்டுறது? எங்கீங்க? ஈரோடுக்கு இல்லை, அதுக்கு தான் போன மயான பூஜைன்னு ஒன்று வச்சுருக்குறோம். நீங்கள் அப்படி கேட்பேன்னு தெரிஞ்சு அவனுக்கு முன்னாடி இதை கொண்டு வந்துட்டேங்க. இதை பற்றி நான் கேட்குறேன் என்னங்க. அப்படியெல்லாம் கேட்பேன்னு தெரிஞ்சு அவன் முன்னாடி அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்கிறானே அதான் மயான பூஜை. காசியில் பிறந்து காசி ஜாதகமாக இருந்தா எங்க தென்காசிக்கு வரணும். ஓ, வடக்குல இருந்த தெற்குல இருக்கிறீங்க வடக்கு. சரி 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 விடுங்க. அதெல்லாம் சரி, அதெல்லாம் உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்றேன், நீங்களே பண்ணிக்கிங்க. யார் எங்கே தாட்டுறீங்களோ தாட்டுங்க என்னங்க. அது எதுங்க, நீங்கள் நேரம் உங்கள் வீட்டுக்கு போகாமல் வேற எங்கள் வீட்டுக்கு போனால் எப்படி ஒத்துக்குவாங்க? அது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிங்க, நீங்கள் அப்படின்னு நம்மளை சொல்லக்கூடாது. ஆமாம், நான் சொல்ல, அதாவது கோயிலுக்கு எங்கே வேணால் போகலாங்க. அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்ல. காசிக்கு போகக்கூடாதுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. வர்றோம் போகிறோம் அத்தனை பேர்த்தையும் காசின்றானுங்க. கண்டிப்பாக வரும் ஒரு காலத்தில் சொல்லுவீங்க இல்லைங்களா? என்னைக்கோ ஒருத்தர் சொல்லுவீங்க. என்ன 2026 ஒருத்தர் சொன்னார் அப்படிம்பீங்க. ஆனால் என்ன இருந்தால் சொல்லுங்கள். ஆமாம், சரிங்க. வாங்க வாங்க.
என்னங்க அப்படி ஒன்று உருவாக்க போகிறானுங்க. என்னங்க 10 மலைக்கு போனால் தான் இந்த கல்யாணம் ஆகுன்ட்டுருவானுங்க. நீ அதை எவன் பண்ணுறேன் எப்போ பண்ணுறான்னு தெரியல. சரி பண்ணட்டும், நல்லா இருந்தால் சரி, சரிங்களா? அதனால் சரி நம்ம சப்ஜெக்டுக்கு வரும். அப்புறம் என்னை பொறுத்தளவுக்கு என்ன, முழுசாக நம்மளால் ஒரு கொடுத்துருக்கிற நேரத்தில் வந்து என்னால் வந்து முழுசாக உங்களுக்கெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. சொல்லணும்னு ஆசை தான். என்னங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன தகவல் வந்ததுக்கு ஏதோ ஒன்று நம்ம ஆரோக்கியத்திற்கு சொல்லணும், பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படின்னு என்னோட எப்பவுமே ஒரு இது பதிவு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு. என்னங்க அதனால் இன்றைக்கி தலைப்பு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, அஷ்டமாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருந்தால் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏனுங்க அவ்வளோதான். எல்லாத்துக்கும் உங்கள் லக்கணத்தை தான் இதை கணக்கு எடுத்துக்கோங்க, ராசி இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு சில பேர் லக்கணம்னா ராசின்னா அந்த வேறுபாடு பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், எந்த இடத்துல நம்ம கவனமாக இருந்துன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த மொட்டை அடிங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அடிங்க, இல்லை சடையாட்ட வளர்த்திக்கிங்க, எப்படி வேணும் சொத்துங்க. என்னங்க வேலை அதெல்லாம் உங்கள் பிரியம். அதுலையெல்லாம் வேலை பண்ணுறது பெரிய தப்பு. முடிவு கொடுத்து அது சால்வ் ஆயிருமா? கடன் ஒரு 1 கோடி ரூபா வாங்கிட்டு மொட்டை அடிச்சுட்டு போய் இந்தான்னு நின்றுட்டிங்கன்னா போயிட்டு வந்துடுவேண்ணா. புரியுதா? அது கூட ஒரு வழிமுறை இருக்குது இல்லையா? ஏனுங்க அப்போத்தானுங்க அவன் நல்லா கண்டுபிடிச்சிருவான். வித்தியாசமாக நீங்கள் ஒருத்தர் தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. என்ன கம்முன்னு இருந்தாலும் கூட அவனுக்கு தெரிய கூடத்தில் தனியாக தெரிவிங்க. அது மாதிரி அப்படியெல்லாம் இல்லைங்க. எந்த இடத்துலையுமே வந்து பரிகாரங்கள் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஹோமங்களுக்கு இருக்குதுங்க. ஹோமங்கள் கரெக்டான நபர்களை வச்சு கரெக்டான முகூர்த்தத்தில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பலிதம் உண்டுன்னு நம்மளுக்கு காட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. 2வது மூலிகைகளுக்கு உண்டு. அந்த மூலிகையும் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான நேரத்தில் அதுபடி எடுத்து அதை உண்டான இதுகளை மந்தர் உத்தர இது பண்ணதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்த முடியும். பொறிச்சா மூலிகை கிடையாது. புரியுதுங்களா? கல்லுனா கல், அது சிலையாக வடித்தா இது, அதை கொண்டு போய் கோயிலில் வச்சோம்னா சாமி. அப்படி ப்ரொசீஜரை கொண்டு போகிறதுக்கு உண்டு. சில தீர்த்தங்களில், கோயிலில் உள்ள தீர்த்தங்கள், நதிகள் இதுலையெல்லாம் குளிச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு கண்டிப்பாக நம்மளுக்கு நிவர்த்திகள் உண்டு. இப்படித்தான் சொல்லியிருக்குது. என்னங்க அப்படி இல்லை அப்படின்னா எல்லா மதம் சரி, எல்லோரும் ஒருத்தரும் கூட மறுக்காது. தானத்துக்கும் தவத்துக்கும் மட்டும்தான் அதனோட இது உண்டு. மீதி ஒன்றுலையும் நகர்த்த முடியாது. வேணுங்க ஒரு தொழில் நகர்த்த முடியாது. நகர்த்திட்டு இருக்கிறேன்னு தான் சொல்லிக்கணும். நீங்களாம் நினச்சிக்கிறீங்க அதனால் ஆச்சுன்னு. ஆனால் வேறையெல்லாம் எதுலையெல்லாம் மாத்திரக்கெல்லாம் நம்மக்கிட்ட அதிகாரம் கொடுக்கவில்லை. ஏன்னா அவன் எல்லாம் பண்ணிக்குவானே. புரியுதுங்களா? அப்படியெல்லாம் விட்டுட்டு போகிறக்க இந்த சப்ஜெக்ட் அப்படி ஈஸியாகலாம் இல்லை. இது நாளில் தான் நம்மளை வந்து இது தேடி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்னா நல்லதே பண்ணலைனாலும் பரவாயில்ல, இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தாலே போதும். அதே போதும், பாதி நம்ம கடந்துருவோம். என்கிட்ட நிறைய கேட்குறது உண்டு, ஏன் நல்லவனெல்லாம் கஷ்டப்படுறேன், கெட்டவன் நல்லா தானே இருக்கிறேன்னு. அப்புறம் நம்ம விட்டு கரெக்டாக இருக்கும்னு கேட்டேன். நிறைய இருக்கிறேன், கேட்குறேங்க அப்படின்னு எல்லாம் இருக்கிறேங்க. நம்மளுக்கு முழுசாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் தெரிகிறதில்ல. வெளி உலகத்தை பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். புரியுதுங்களா? இந்த போகிறான் வர இப்போ இந்த இது அடித்து போயிரு அழுகை பணம் ஒரு நாள் நம்மளை அழுகு வைக்காமல் போகாதுங்க வாழ்நாளில். என்னங்க நான் அழுகிற அன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது உங்களுக்கு. நீங்கள் என்னை வெளியில் பார்த்துட்டு நீங்கள் முடிவு வந்தீங்கன்னா இருக்கும். எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் ஒருத்தரனோட அழுகை பணம், அழுகைன்னா அழுதுட்டு, அது அழுதுட்டாங்க நம்மக்கிட்ட கொடுத்துட்டு, இல்லை அழுதுட்டு கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை வாங்கி வச்சோம்னு வைங்க, ஒரு நாள் நம்ம அழுகாமல் போக மாட்டோம். இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் கிளம்புவோம். உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம். பாவத்தின் தண்டனம் மரணம். அப்படின்னா நீங்கள் மரணம்னா சும்மா போய் சேர்றது மரணம் இல்லை, ஒவ்வொன்றா கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டுருக்கும். புரியுதுங்களா? அதனால் தெளிவாக இருங்க. புரியுதுங்களா? இந்த உலகத்தை நம்ம இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம், மொபைல்னால் எத்தனை பேர்த்துக்கிட்ட கேட்குறோம். என்ன போன ஒருத்தன் சொன்னா போய் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட பாருங்கள், 10 பேரும் போஞ்சோன்னா போங்க அப்படி சொல்லிடுவாங்களா? இல்லையா? அப்படி யாருமே போகிறது இல்லை. போய் அங்கே எல்லாத்தையும் விட்டு போட்டு இங்கே வந்து லொய்யான்னு அழுதான் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன அங்கே லட்சத்தை விட்டுறான், இங்கே வந்து 100 ரூபா கொடுத்துக்கிறதுக்கு நம்மக்கிட்ட அழுகிறான். அதுக்காக குறை சொல்ல, நீ போய் தெளிவாக இருந்திருக்கணும். துணி எடுக்கணும்னா போனே எடுத்துகிட்டு வந்துடுறோம்லாம், எடுத்து போட்டோன்னே தூக்கிட்டு அடியே வந்துடுறோம்லாம், கொண்டா பில் பண்ணு அப்படின்னு பார்க்குறோம்லங்க. இல்லைங்களா? அளவு பார்க்குறோம், கலர் பார்க்குறோம்,
தரத்தை பார்க்குறோம். செல்ஃபோன் வாங்குற எத்தனை கேட்குறோம், எத்தனை பேர்த்துக்கிட்ட எங்கே விலை கம்மியாக இருக்கும், இந்த செல்ஃபோன் நல்லா இருக்குதா அப்படின்னு ஒன்றும் இல்லாத அந்த 10,000 20,000த்துக்கு அத்தனை பேர் இது வாழ்நாளையே அடமானம் வைக்க போகிறோம் இல்லையா? வாழ்வாதாரத்தை பிச்சுட்டு போயிடும். எத்தனையோ பேர் கடன் வாங்கிட்டு போகிறாங்க. எங்கேயுமே வந்து பரிகாரத்தை வந்து கடன் வாங்கி பண்ணணும்லாம் எதுலேயுமே சொல்ல. உங்களுக்கு சக்திக்கு முடிஞ்சது பண்ணுன்னு தான் சொல்லியிருக்குது. அதில் நீ வாங்கிட்டு வா அங்கே போ அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. முகூர்த்தம் ஒன்று பரிகாரம் ஒன்று நினச்ச நேரமெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணுற நேரத்தில் தான் பண்ணணும். புரியுதுங்களா? அப்புறம் இப்படி இல்லைன்னு 22வது நட்சத்திரம் ஆகாது. என்ன ஆகாது? அப்புறம் ஆகிற நட்சத்திரம் சொல்லிட்டு சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரியாது முயலுமே இப்படியெல்லாம் இல்லை. வெறும் 22வது நட்சத்திரம் ஒதுக்கிட்டு மீதியெல்லாம் எப்படி இருந்தாலும் பண்ணி போடலாமா? மொத்தத்தையும் பார்க்கணும். ஒரு திருமண பொருத்தம்னா அது சில தொந்தரவு பண்ணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படி சொல்லி பாதி கல்யாணத்தை நிறுத்திட்டு எனக்கு நல்லா இருக்கிற ஜாதகத்தையும் அதெல்லாம் அத்தனையும் வந்து நம்மளுக்கு தான் வந்து சேரும். சொல்கிறோம் பாருங்க, நம்மளுக்கும் சேர்ந்து வரும். சரிங்களா? சரி போகலாம். இதுக்கு மேலே பேசினா நல்லா இருக்காது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஏன்னா நம்மளுக்கு அடுத்தவனுக்கு குறை சொல்லக்கூடாதுங்கிறது கரெக்டு தான். என்னங்க, ஆனால் தப்பை சொல்லித்தான் ஆகணும். யாரும் சொல்ல மொத்தமாக அவன் எல்லாத்தையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போயிடுவான். அதான் அங்கே இருக்கிறன்னு சொல்லியிருந்தான். நான் எதுக்கு இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன்? அத்தனை பேர் இருந்தானே ஒருத்தனை ஒன்றும் சொல்லலை. என்ன அப்போனா அவனுக்கு தெரியுதானுங்கிறது எனக்கு சந்தேகமாக போச்சு. சரி போகலாம். உங்கள் அஷ்டமாதிபதி நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருந்துக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்குங்க. லக்னம்னு இருக்கும், இல்லைன்னா 1ஆம் இடங்கிறது பார்த்துக்குங்க. இல்லைன்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாரு, நிறைய பேருக்கு யார் லக்னம் தெரியாதவங்க குறைவாக இருப்பாங்க. உங்கள் லக்னாதிபதி எங்கே பாருங்கள், எந்த இதுன்ட்டு அவர் எங்கே இருக்கிறாருங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் லக்னத்துலேருந்து தான் கணக்கு. அப்போனா ஒவ்வொருத்தரோட இதெல்லாம் அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி எல்லாம் ஒன்று தான். என்னங்க, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. அது இப்போது ஒவ்வொன்று 12 இடத்துல தான் இருந்தாகணும் ஒரு ஜாதகம்னா. கரெக்டாக? வேறு எங்கேயும் போய் மாறுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. 1ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 1லேருந்து பாரு, 1ம் லக்னம் 1 தான். அஷ்டமாதிபதி 1ஆம் இடத்துல இருந்தால் என்ன சொல்லுதுன்னு வச்சுக்கலாம். இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, சில பேர் நான் சொல்கிறது வல்ல அப்படிம்பீங்க. வல்லைங்கிறதுக்கு ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லிடுறேன். கிரக சேர்க்கையில் சிலது மாறும், பார்வையில் மாறும், பரிவர்த்தனையாக இருந்ததுன்னா தான் மாறும், டோட்டலாக மாறிடும். புரியுதுங்களா? மீதியில் மாறாது. பரிவர்த்தனை எங்கேங்கிறது அது இருக்குதான்னு பார்த்துக்கங்க. அஷ்டமாதிபதி பரிவர்த்தனையில் இருந்தால் சொல்வது கொஞ்சம் மாறும். அப்புறம் அஷ்டமாதிபதினாவே நெகட்டிவ்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படியெல்லாம் இல்லை, அது நல்லதெல்லாம் பண்ணும். அஷ்டமாதிபதி எப்போ யோகம் செய்யும் அப்படின்னா 2, 5, 11ஆம் அதிபதியோட அஷ்டமாதிபதி போகும்போது கண்டிப்பாக யோகத்தை செய்யுங்க. சேர்ந்து இருக்கும்போது அது என்ன லக்னம் என்ன கிரகமாக இருந்தாலும் சரி, அதுவும் யோகம் செய்யணும்ல. சும்மா மைனஸே சொல்லக்கூடாது, ப்ளஸ்ஸும் இருக்கும். இது 4 இருந்தால் திடீர் யோகம் இதெல்லாம் உண்டு. இது 1, 2 இருந்ததுன்னா அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி போகும். என்னங்க, யோகம் அப்படிங்கிறது இருக்கும், இது கொடுக்காம போகாது. இது யோகம் செய்யக்கூடிய ஒரு சின்ன இது. 2வது 1ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஈகோ ஆகாது. ஜாதகருக்கு ஈகோ இருக்கக்கூடாது. நீங்கள் யார் வேணாலும் இருங்க, எந்த இதில் வேணாலும் இருந்துக்குங்க. அதில் இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் பரிகாரம் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, எதையும் பண்ண வேண்டாம், கம்முன்னு இருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி அந்த இடங்கள் உங்களுக்கு உறுப்பு தெரிஞ்சதுன்னா பார்த்துக்குங்க. அந்த உறுப்பில் நம்மளுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு பண்ண போகுதுன்னு சொல்ல வருது. அப்போனா அதுக்கு உண்டான உணவு அந்த இதையெல்லாம் கவனமாக பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இது ஏதோ ஒன்றில் கொண்டு போய் கண்டிப்பாக விடும். புரியுதுங்களா? ஈகோங்கிற அந்த ஒரு வார்த்தையில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும், தலைகண வேண்டாம். இப்போ தலை அப்படின்னு உறுப்பை சொல்கிறோம். 1ஆம் இடங்கிறது தலைன்னு பொதுவாக சொல்லுவோம். அப்படின்னா நம்ம வண்டி வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம நல்ல தரமானதை வாங்கிட்டு கொஞ்சம் போகிறது இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா தலை சம்மந்தத்தை கவனமாக இரு அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அப்படித்தான் எடுத்துக்கணும். அது மாறும். இது 2ஆம் இடம். 2ஆம் இடம்னா என்ன சொல்லலாங்க? சொல்லுங்கள், நீங்களாம் ஜோசியது தானே, சொல்லுங்கள், நானே தெரிஞ்சு. சொல்லுங்கம்மா, ஏன் பயந்துக்கிறீங்க? உங்களுக்கு வீக்கா? ஏன் மெதுவாக பேசுகிறீங்க? சத்தமாக பேசுங்க. 2ஆம் இடம் வாக்கு அப்படிங்கிறத இருக்குது. இப்போ தனம், வாக்கு, சேமிப்பு, குடும்பம் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா, அஷ்டமாதிபதி 2ல் இருக்கிறீங்க, அதில் ஆட்சி உச்சம் அந்த இடமா போச்சுன்னா தான் நம்ம தொந்தரவுன்னு குடும்பத்துக்குள்ளே உறவுக்குள்ளே. என்னங்க, அதே மாதிரி அந்த உறவை எடுத்துக்கோங்க, நம்ம தொந்தரவு பண்ணும். ஆனால் பொருளாதாரத்தை கொடுக்கும்.
பொருளாதாரத்தை கொடுக்கும். குடும்பத்தை இது வந்ததுக்கப்புறம் பொருளாதாரம் வரும், குடும்ப பிரச்சனைனாலும் வரும். என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லுது குடும்பத்துக்குள்ள, பேசுறது தெளிவாக பேசணும், இல்லைன்னா நம்ம இன்னொருத்தர் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணிட்டு போகணும், நேரடியாக பண்ணாமல். புரியுதுங்களா? நேரடியாக ஒரு தகவலை பாஸ் பண்ணாமல் இன்னொருத்தர் மூலிமா கொண்டு போகும். என்னென்னா அதில் தப்பு வர்றதுக்கோ இல்லை குழப்பங்கள் உண்டாக்குறதுக்கோ உண்டான சூழ்நிலைகளை கொடுக்க போகுதுன்னு இருந்தது. ரெண்டாவது, கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. யாராவது இப்போ வரான்னாங்கன்னா இத்தனை மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, இத்தனை மணிக்கு தந்துடுவேன்னு சொல்லக்கூடாது. அந்த வாக்குறுதிங்கிறதுல கவனமாக இருக்கணும். இதுதான் சொல்லுது அது. என்னங்க இதெல்லாம் என்னடா அப்படின்னு சாதாரணமாக நினைக்கிங்க. இது வந்து மிகப்பெரிய வேலை செய்யும். புரியுதுங்களா? இந்த அஷ்டமாதிபதி மேலே ஒரு கிரகங்கள் போகுது, இல்லை வருட கிரகங்கள் எல்லாம் போகுதுன்னா அது என்ன கிரகம் வேணாலும் அது இருக்கட்டும் உங்களுக்கு லக்னப்படி. அது மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கவனமாக ஆயிரும் நம்ம அந்த அந்த காலகட்டங்களில். புரிஞ்சுதுங்களா? இதில் கவனமாக இருக்கணும். சாப்பிட்றது, நீங்கள் உணவை கொடுங்க, என்ன வேணும் கொடுங்க, உங்களுக்கு கொடுக்கறதுல இதுதான் கொடுன்னு எங்கேயும் சொல்லலை, நம்மளா எடுத்து போட்டுக்கிட்டோம். ஏன்னா ஆரஞ்சு பழம் வேணால் 100 ரூபாயோட போயிடும், அதனால் அதை கொடுன்றோம். நீங்களும் ஊன்ட்டு தலையாட்டிடுறீங்க, அவ்வளோதான். தங்கத்தை கொடு, வெள்ளி கொடுன்னு ஒருத்தர் இருக்க மாட்டீங்கல்ல, எந்திரிச்சு ஓடிடுவீங்க. தானே எது வேணால் கொடுக்கலாங்கம்மா, மனுஷனுக்கு தான் கொடுக்கணும் இல்லை, எந்த உயிரினத்துக்கு வேணால் கொடுங்க, அவிய சக்திக்கு தகுந்த மாதிரி எது வேணால் கொடுங்க. புரியுதுங்களா? அதனால் கொடுக்கலாம். அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடம்னா சொல்லுங்க. முயற்சிக்கும் அஷ்டமாதிபதிக்கு என்னமா இருக்குது? போய் பேங்க் இது உடைச்சிங்கன்னா தான் இங்கே தப்பு. என்ன புரியுதா? அப்படி இது தைரியம் வீரியம் அப்படிங்கிறது இல்லைங்க. வீண் முயற்சி, வெட்டி வேலை பண்ணுறது, அதெல்லாம் அந்த 3ஆம் இடத்துல. வெட்டி வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒன்றுத்துக்கு 5 விசாக்கு பிரயோஜனம் இல்லாத வேலையைத்தான் நம்ம இழுத்து போட்டு வேலை பண்ணுவோம். புரியுதுங்களா? அதில் கவனம் இருக்குதுன்னு சொல்லுது. என்னங்க ஒன்றுமே இருக்காது. ஃபோனை எதுன்னு எடுக்க தெரியாது, அவர் ஐஃபோன் வாங்கி வச்சுருக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரியுதுங்களா? ஐஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி. அது இருக்கட்டும், பணம் இருக்கட்டும், இஎம்ஐயில் கட்டுறது அவரோட இது. ஆனால் நம்ம அந்த உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் தான் அந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது. அது சொல்லு. அப்புறம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படி வாங்க வச்சு அதை இழக்க வச்சிரும். ஒரு பொருளுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு, வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. வீரிய குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டாக்கும். என்னங்க திருமணமானது இல்லை அந்த காலகட்டங்கள்னால் அதை பார்த்துட்டு தான் பண்ணணும், அதுக்கு ஏற்ற ஜாதகத்தை எடுக்கணும். 3ஆம் இடங்கிறது 2 விஷயத்தை தான் தூக்குவாருங்க. ஒன்று உங்களை எதில் அடித்தா தூக்க முடியுமோ அதில் தான். கிரகம் நம்மளோட புத்திசாலி. இப்போ இதில் ஒன்றான்னு சொல்லிடுறேன் இந்த நேரத்தில் ஒரே லைனில். குரு கிரகத்தை இயக்குவது எப்படி அப்படிங்கிறாரு ஒரு ஜோசியர். என்ன உங்கள் அப்பா உங்களை வளர்த்துவாரா, பையன் அப்பாவை வளர்த்துவாரா? இது கேட்கறக்கு எப்படி இருக்குது என்ற கிறுக்குத்தனமாக கேட்குறீன்னு. கிரகம் தானுங்க நம்மளுக்கு இயக்கு. நீங்கள் இங்கே கிரகத்தை இயக்குறீங்கன்னா அப்புறம் எல்லா ஜாதகத்தில் இயங்க ஆரம்பிச்சிடும்ல. அது என்ன சும்மாவா? மிக்சியா கிரைண்டரா? இப்படித்தான் சொல்கிறானுங்க. நம்மளை இப்படி சொல்லி சொல்லி முட்டாப்பையிலாக்கிட்டானுங்க உண்மையாலுமே. அது கேட்குறவன தான் ஊன்ட்டிங்க, கைக்கு தட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். அவன் 4 மீட்டிங்க்கு இதைவே சொல்கிறான். ஒருத்தன் அங்கேயே கேட்டிருந்தா அவன் 2வது மீட்டிங் போக மாட்டான். கையை தட்டிக்கிட்டிங்கன்னா 4 மீட்டிங் போகிறான். குரு கிரகத்தை இயக்குவது எப்படி இயக்குவேன்? கிரகம் தான் நம்மளை இயக்கு. எங்கேயாவது ஜோதிட நூலில் கிரகத்தை இயக்குவது எப்படின்னு போட்டிருக்குதா? இல்லை எந்த குருநாதர் சொல்லி கொடுத்தாரு? ஏதோ ஒரு மேடையில் சொல்லிட்டு சொல்லு, இந்த குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இருக்குன்னு. என்னங்க எப்படிங்க இயங்க? அது வாட்டுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு குரு என்ன பண்ணுறத பண்ணிகிட்டு இருக்கிறாரு, என் ஜாதகத்துக்குள்ள என்ன பண்ணுறத நான் போய் அதை நிறுத்திக்கலாமா? இல்லை தள்ளி விட முடியுமா? 4ஆம் இடத்துல இருக்கிறது என்ன 11ஆம் இடத்துக்கு போன தள்ளிய விட முடியும் இயக்கி? இது என்னன்னே தெரியல எனக்கு. ஃப்ரிட்ஜு வந்துருக்குது. அதான் தெரியாது. அப்போ பாருங்க, அவர் அப்படிங்கிறாங்க. என்ன இதெல்லாம் இந்த உண்மையால் சொல்கிற மாதிரிங்க. நீங்கள் ஒரு ஜோசியரியெல்லாம் நம்ம போய் ஜாதகத்தை கொடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வரும். அதுங்கள ஏற்றுக்கலாங்க, அதை விடுங்க. ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் விற்று பணம் வந்துருங்கள. என்ன நான் கேட்குறது என்னங்க, அவன் கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறான், இல்லை மதுபானத்தை விற்றாலும் கூட அவன் பணம் சம்பாரிச்சுக்கிறான். அது ஃப்ரிட்ஜினால அவனுக்கு இயக்கிறனால வருது. என்னங்க அதை நமக்கு தப்புனால யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு நிறைய ஆள் ஆமாம்பான்.
குரு கிரகத்தை இயக்குவது எப்படி, அது எப்படி இயக்குவேன், எப்படி என்ன பண்ணுவேன், அது இயங்காமல் இப்போ உட்காந்துருக்குதா எங்காவது? இல்லை அதை எப்படி கண்டுபிடிச்சேன்? அதனோட பரவாயில்ல விடுங்க, அதை நிலைமை வச்சு ஓடாத மிஷின் திடீர்னு ஓடிடுச்சுன்னு சொல்ல. நான் கேட்குற கிரகத்தை எப்படி நீங்கள் இயக்குறீங்க, ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க, டீஆக்டிவேஷன் பண்ணுறது சொல்லி கொடுத்தா எத்தனை பேர் உழைச்சிக்குவோம் இல்லையா? அதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எவன் இந்த வடிவேல் சொல்லுவான், டே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு நினச்சிட்டு சொல்லிகிட்டே இருக்கிற இடங்கிறது. அதுக்கு 2 பேர் கையை தட்டி விட்டுறான். அவன் போய் 4 மீட்டிங்க்கு அதை பேசிடுறான். 2 பேர் தட்டிட்டிங்கன்னா என்ன என்ன நல்லா சொல்லுங்கள் கை தட்டுங்கன்னா அப்புறம் என்னன்றது இவன் பேர் தட்டினாத்தான் அடுத்தது போயிடுவானாட்டு இருக்குது. அதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து தட்டி விட்டுறோம். என்னத்தை சொன்னான்னு முதல்ல உள்வாங்கணும். அப்புறம் ஒரு அம்மா சொல்லுது, சனி சந்திரன் கள்ள உறவு அப்படின்னு. அப்படின்னா உன் புருஷன் ஜாதகத்தில் உன் புள்ளவை ஜாதகத்துக்கு என் பையன் பிள்ளைக்கு நாளைக்கு பொருத்தம் பார்க்க கள்ள உறவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுவியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பொதுவெளியில் ஒன்று சொல்லி போடுது, அதை பார்த்து இருக்கிறான் 10,000 பேர். அதெல்லாம் எத்தனை தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேங்க. இதெல்லாம் குறை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான், அவன் சொல்கிறவன் சொல்லிட்டு போகிறான். என்னங்க கள்ள உறவாம சனி சந்திரன் கள்ள உறவு அப்படின்னு தான் டைட்டில். நீங்கள் வேணால் பாருங்கள் யூடியூப்பில். ஒரு ஜோதிடர் சொல்லுது, அவன் அந்த அம்மாவுக்கு பையன் ஜாதத்திலே புள்ள ஜாதத்திலே இருக்குது. நாளைக்கு திருமணம் பார்க்கும்போது அப்படி சொல்லணும்ல ஆப்போசிட் ஆளுகிட்ட, சனிச்சந்திரன் கள்ள உறவு, பையன் கள்ள உறவுக்கு போயிடுவான்னு சொல்ல மாட்டோம். இல்லை கணவர் ஜாதத்தில் இருந்தாலும் அவன் கணவங்கிட்ட போய் கேட்டுருவேன், நீ என்ன உனக்கு கள்ள உறவு இருக்குதுன்னு கேட்க முடியுமா? எப்படி அபாண்டமாக இருக்கிறான்னு பாருங்க. நம்மளே அதை தலையாட்டி எடுத்து உட்காந்துருக்குறோம். என்ன பண்ணுறது? சரி, சரி போகலாம். சரிங்களா? அதனால் அடுத்தது என்ன, 3 முடிஞ்சுது. என்னங்க இப்போ முக்கியமான வேலையில் இருக்குன்ற நீங்கள் ஏன்டா பேசிகிட்டு இருக்கிறேன்? குடிங்க, டீ குடிங்க. 4ஆம் இடம். ஏன்னா நேரம் இல்லை, ஏன்னா நான் இடையில போச்சுன்னா இதாக இருக்கும். நீ எல்லாம் கொஞ்சம் விழித்துக்குங்க, சீக்கிரம்லாம் அது பண்ணிக்குங்க. ஈஸியாக வேணுமில்ல இந்த பரிகாரத்தை போடுறவன், இந்த இயக்கிறவன், இவனையெல்லாம் விட்டு தாண்டிங்கனால லைஃப் எங்கேயோ போயிடுவீங்க. இதுக்குள்ளே சிக்கினீங்கன்னா முடிஞ்சுதுன்னு அர்த்தம். 9 கிரகம் மாற்றுறதில்லை. ஜோதிடத்தில் ஏதோ ஒரு கிரகம் வேலை செய்யுது, 10வது கிரகம் உங்களுக்கு. என்ன 9 கிரகத்தினால யாரும் பாதிக்க மாட்டீங்க. என்ன ஜோதிடருங்கிற 10வது கிரகம் உங்களுக்கு மாட்ட போது அது உங்களோட இது. இதெல்லாம் பண்ணிட்டு ஜோதிடம் எப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. என்ன அதுக்கு தான் சொல்கிற மக்களை, நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வாக இருங்க. என்ன புரியுதுங்களா? சிம்பிள். நல்ல ஜோதிடம்னா இருங்கன்னு போனே இந்த பரிகாரத்தை அடிக்கிறவன், இந்த ஈக்கிறவன், டீஆக்டிவேட் பண்ணுறவன், இவனை விட்டு தப்பிச்சிட்டிங்கனாலே நம்ம பாதி தப்பிச்சிட்டோண்டான்னு நினச்சிக்கோங்க. நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குதுன்ட்டுங்க நீங்களே எழுதி வச்சுக்குங்க. சரிங்களா? சரி போகலாம். அடுத்தது 4ஆம் இடங்க. 4ஆம் இடத்தில் இருக்குது அப்படின்னா என்னங்க சொல்லுங்கள். 4ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதி இருக்குது அப்படின்னீங்கன்னா சுகக்கேடு ஆகும். கண்டதை திங்கிறது, தண்ணி போடுறது, தவிட்டு போடுறவன் எல்லாம் இதுக்குள்ளே இருப்பான். என்னங்க ஜாலியாக சுற்றிட்டு வேலைக்கு போகிற நேரத்தில் படுத்துங்க அங்கே பூட்டி இருக்க நேரம் இவன் வேலைக்கு போவான். என்னங்க இதெல்லாம் புத்தி மாற்றும். என்னங்க இதுதான் ஜாலியாக இருந்து நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு போயிரு பாதாளத்தில். அப்புறம் எனக்கு சனி தசை வந்ததுங்க, முடிச்சு விட்டுருச்சுங்கம்பா. எந்த திசையும் உனக்கு போய் பண்ணுற வேலையை பண்ண வேண்டாம்னு சொல்கிறதில்ல. நீ அப்படி எண்ணத்துக்கு தூண்டுன்னு வேணால் ஒத்துக்கலாம், நம்ம மீறி போகணும். என்னங்க இதுதான் ஒன்று. அப்புறம் லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்குங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவன் அப்போ தான் இல்லாமல் போவான். இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுவேன். அப்புறம் பிடிக்காமல் என்ன பண்ணுவாங்க? புரியுதா? கிரகை என்னை கொண்டு போய் சிக்க வச்சிருச்சுன்னா, எந்த கிரகை எப்படி உனையை மட்டும் சிக்க வைக்க? உன்னை இப்போ தூக்கிட்டு போக வேண்டாம்னு சொல்லிச்சா? நீ போகும்போது அதெல்லாம் தெளிவாக இருக்கணும். அது மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்குதுங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஜோதிட ஞானம் வேணும், நம்ம தெரியணும் அப்படின்னெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் இந்த இதில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். அடுத்தது 5 அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இதில் என்னங்க குலதெய்வ அருள் நம்மளுக்கு குறைவு அப்படின்னா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் போயிட்டு தான் சார் இருக்கிறேன். போயிட்டு வந்து எப்படின்னா போன தீபாவளிக்கு போனோங்க அங்கே, அப்புறம் இல்லைன்னா பொங்கலுக்கு போகணுச்சு, அவ்வளோதான். அப்படின்னா என்னென்னா ஒரு தடவை ஓரங்கிறது வருடம் மாதம் ஒரு முறைக்கு போகிறக்கு முயற்சி பண்ணணும்.
சரி, வெளிநாட்டில் இருக்கிற வெளியூரில் அப்படியெல்லாம் இருக்கும், பொருளாதார ரீதியாக இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் படத்தை வச்சு ஒரு 2 தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. என்னங்க, முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு இது பண்ணணும். முன்னோர்களினாலும் வழிபாடு பண்ணிட்டு வரணும் 5ஆம் இடத்துல இருந்தால். சில பேர்த்துக்கு தத்து புத்திர யோகம் உண்டாகும். அப்போனா 5ல் அப்படி இருந்ததுன்னா தத்து புத்திர யோகம்னு சொல்லிடக்கூடாது. என்றைக்குமே 2 பேர் சம்மந்தப்பட்டது 2 ஜாதகத்தை வச்சு தான் முடிவு பண்ணணும். ஒரு ஜாதகத்துலேருந்து உனக்கு குழந்தை பாக்கி இல்லை, உனக்கு 5 ஆண் குழந்தை அப்படின்னாலும் முடிவு பண்ணக்கூடாது. 2 நபர்கள் சேர்ந்து முடிவாகிறத 2 ஜாதகம் பார்க்கணும். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னீங்கன்னா 10 பேர் பார்ட்னர்னா 10 ஜாதகம் பேசும் அந்த கம்பெனிக்குள்ள. ஒருத்தன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஆக ஓகன் பண்ணிங்கன்னா அது இப்போ தவறு. புரியுதுங்களா? ஒரு நபருக்கு மேலே இன்னொரு நபர் அது தொடர்பாகுதுன்னா அந்த அத்தனை ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகம் இல்லை அப்படின்னா பிரசன்னத்தை வச்சு பார்த்துட்டு தான் முடிவு செஞ்சு பண்ணணும். அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்னீங்கன்னா தானாக தேடி கொண்டு வந்து கடன் கொடுத்துட்டு போவான். இல்லைன்னா சொல்லுவான், என்கிட்ட பணம் இருக்குது வாங்கிக்காம்பான். வேணுங்க, இந்த மாதிரி ஒரு இதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஏதோ வாங்குறோன்னா அப்புறம் நம்மளுக்கு ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். அவங்க நம்ம வாங்கினதுக்கப்புறம் அவன் பணம் வேணும்பா கடங்காரன் ஆயிரும். நோய் அப்படித்தான், நோய் தீர்வு உண்டு. என்றைக்குமே ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது போய் ஒரு பக்கம் மறைகிறது ஓரளவுக்கு நல்லதா ஜோதிட ரீதியில். என்னங்க, அதுன்னு ஒருவனோட பயன் ஒன்று நம்மளுக்கு உண்டு, இல்லாமல் போகாது. என்ன விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஒருத்தர். அப்படின்னா 8ஆம் அதிபதி 6, 8, 12 மறைகிறது. அந்த மாதிரி மறைவிடங்களுக்கு உண்டானவர் மறைவிடத்துக்கு போகிறது நல்லது. கெட்டவர் கெட்டு ராஜயோகம். அப்படின்னா ராஜயோகம்னா நீங்கள் நம்ம எல்லாம் அந்த பேரை பார்த்து நம்மளை கற்பனைக்கு போயிட்டோம். யோகினா யோகம், அவயோகினா அவயோகி. என்னங்க, அப்படிங்கிறத பில்டப் பண்ணியே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டானுங்க, கொண்டு போய் தள்ளிட்டானுங்க. அப்படியெல்லாம் இல்லை. யோகம் மட்டும்தான் செய்யணும், எதுலேயும் இல்லை. அவயோகம் மட்டும்தான் செய்யணும் இல்லை. அஷ்டமாதிபதி கெடுதல் மட்டும்தான் செய்யணும் இல்லை. திடீர் யோகம், அதிர்ஷ்டம், லாட்ரி இதில் எல்லாம் பண்ணுறது இருக்கும். அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்துக்காக இருந்தால் சூதுவாதுக்குள்ளே போவான். இல்லைன்னா அவனெல்லாம் நம்மளுக்கு அந்த நேரத்துக்குள்ள உள்ள கனெக்ட் ஆவான். பழக்க வழக்கத்துக்கு இதுக்கு வருவான், தொடர்பு வரும். இப்படி வான்னு. என்னங்க, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் பெரிய நாலேஜெல்லாம் வேண்டாம். இந்த 10 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளதே ஏதோ ஒன்றில் மாட்டுவீங்க. 12 லக்கணத்தையும் ஞாபகம். இதை தவிர்த்து வேறு வேணும் புதுசாக ஒன்றில் கண்டுபிடிச்சிட்டு வர முடியாது. இவனுக்கு இது ஏதோ ஒன்று நான் அடுத்த வீடு ஒர்க்கில் ஏதாவது பண்ணிக்கு இது பிடிச்சது தான் ஜோசியரனு. ஏதோ ஒன்றுக்குள்ளே பிடிச்சி ஏதோ ஒன்று உள்ளே கொண்டு வந்து விட்டானுன்னு விட்டது தான். எனக்கு தெரிஞ்சு இப்போத்த வரைக்கும் இருக்கிறத சொல்லிட்டு வரேன். அப்படியெல்லாம் எதில் மாட்ட மாட்டீங்க, தெளிவாக இருந்தீங்கன்னா. 6ஆம் இடம் அப்படித்தான். நோய் முத்திரும் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா. ஏற்கனவே சின்னதாக இருக்கும். என்னங்க, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா நோய் வந்ததுன்னா கவனமாக இருக்கணும். சரிங்களா? சில பேர்த்துக்கு வழக்கெல்லாம் வெற்றி கொடுக்கும், நியாயமான வழக்காக இருந்தால். அதையும் சொல்கிறேன், புரியுதுங்களா? இவன் போய் 2 அடி சேர்த்து கட்டிக்கிட்டு அவன் இது என்னன்றதுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது. அடுத்தது 7. 8ஆம் அதிபதி 7ல் இருந்தால் என்ன பண்ணோன்னா நேராக கொஞ்சம் தள்ளி போய் ஏதாவது வருமானம் தள்ளி இருக்கலாம். இல்லைன்னா உறவுகளில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைங்கிறது அந்த காலகட்டம் வரும். சரி, இந்த அஷ்டமாதிபதி திசையோ ஒருத்தருக்கு வராது. அப்போனா பாதி சேஃப் கொஞ்சம் அப்படிங்கிறது இருந்துக்கலாம். சரிங்களா? சரி, கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இல்லை, எனக்கு கல்யாணமே ஆகலின்னு தான். முதல் கல்யாணம் ஆகிட்டு அப்புறம் பிரச்சனையை நம்ம பார்த்துக்கிறோம்பா, அதுக்கு வழி சொல்லும்பா. அதுவும் ஒரு நியாயமான கேள்வி தானே. கல்யாணம் ஆனால் கணவனாக இருந்தால் மனைவியோட பிரச்சனை, மனைவியாக இருந்தால் கணவனோட பிரச்சனை. ஆகாத ஆளுக்கு ஏன்னா சமுதாயத்தில் போகிற பக்கம் எங்கேயாவது வம்பு தும்பு இழுத்து கொண்டு வந்து நிறுத்திடும். அந்த திசைகள் நடக்கிற காலங்களில் தான் இது கவனங்கள் ரொம்ப முக்கியம். கோச்சார் ரீதியாக அந்த கிரகத்தின் மேலேயோ அல்ல அந்த இடங்களில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அடுத்தது 8ஆம் அதிபதி 9ல் இருந்ததுன்னா என்ன அப்படின்னா உடனே அப்பாவுக்கு மரணம், கண்டம் அப்படின்னெல்லாம் போடக்கூடாது. நம்ம ஜாதகம் நம்மளுக்கு வேலை செய்யும் முதல்ல அதில் காட்டாமையெல்லாம் இருக்காது. குலதெய்வம் அனுகிரகம் குறைவு அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? 8ஆம் அதிபதி சொல்லாமல் 9க்கு போயிட்டங்களா? சரி, கரெக்டு தான். இல்லை 8ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு நல்லா இருக்குங்க. ஏன்னா அதில் ஆட்சியில் இருப்பார். புரியுதுங்களா? ஆனால்
அதில் வந்து என்னென்னா இந்த ராகு கேது சனி மற்ற கிரகங்கள் நிலையும் பார்க்கணும். புரியுதுங்களா? இதில் இருக்குது அப்படின்னா அப்புறம் அதில் ஆயுளுக்கு பிரச்சனை இருக்காது, எந்த இது இருக்காது. உயில் சொத்து, அதாவது தான சொத்துன்னு கொடுப்பாங்க. ஏதாவது இந்த வாரிசு இல்லாதது, இந்த பினாமியெல்லாம் இருக்கிறான் பாருங்க, அதுக்குள்ளே அவனத்தையும் போடுவானுங்க, நம்மளையெல்லாம் போட மாட்டானுங்க. புரியுதுங்களா? அந்த 8ஆம் அதிபதி நல்லா ஆட்சி இந்த இதில் இருக்கிறவனத்தான் பினாமி இந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் கொண்டு வந்து போடுவானுங்க. சும்மா போகிற வரவன எல்லாத்தையும் பினாமியை பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸில் பணம் வரும். ஒரு இழப்பை கொடுத்து காசை கொடுத்துரும். இழப்புங்கிறது நம்மளால் சாதாரணமாக நினச்சிக்கிறான், அது ஒரு விஷயமே இல்லைன்னு மதிக்கிறது இல்லை. ஆனால் இன்சூரன்ஸ் பணம் வந்ததுங்கிறது பெருமையை சொல்கிறான். என்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போது இந்த காலகட்டம் அப்படித்தான் இருக்குது. 8ஆம் அதிபதி அப்படி இருக்கிறீங்க கம்பல்சரி. எல்லாருமே அஷ்டமாதிபதி திசை இல்லை இந்த மாதிரி ஏடகுடமாக இருக்குன்னா முதல் வேலை நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு, நான் எந்த வந்து ஏஜெண்டோ எதுவுமே கிடையாது, எல்லாருமே வந்து மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி. இல்லைன்னா ஒரு நல்ல காப்பீடு திட்டத்தை போட்டுக்குங்க. 8ஆம் அதிபதி திசை ஆரம்பிக்குதுனாலே. இல்லைன்னா பர்ஃபெக்ட் பிளானில் இருந்துக்கணும். என்னங்க இருந்துட்டு நீங்கள் என்ன பரிகாரமெல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு பயந்துக்க வேண்டாம், இது ஒரு சேஃப் சைடு, எச்சரிக்கையை இருந்துக்குங்க. ஏன்னா நான் ஏஜெண்டோ இல்லை, எனக்கெல்லாம் எவனும் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன். உங்களோட பாதுகாப்புக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? இருந்துக்கணும். 8ஆம் அதிபதி அது கூட இந்த 2, 5, 11 இதெல்லாம் 8 கூட 2, 5, 11 சேர்ந்துனா தானுங்க காசு இந்த லாட்ரியில் உழுவுமான்னு கேட்பாங்க நிறைய பேர். புதையல் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த புதையல் யோகம், லாட்ரி யோகம் இதெல்லாம் என்னென்னா அந்த அதிபதியோட தொடர்பாகி அங்கே நல்லா இருந்துன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்போ உங்களோட கேரளாவில் எங்கேயோ குழி பறிச்சாங்க, காசு கிடச்சிது அப்படின்னு, அதை புதையல் கிடச்சதுனால பேப்பரில் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு தான் அது மாதிரியெல்லாம் அமையும், மற்றவங்களுக்கு வராது. 8ல் இருந்தால் அப்படின்னு. அடுத்தது 9. 9ஆம் இடத்துல தான் அதை என்ன அப்படின்னீங்கன்னா தெய்வ அனுகூலம் குறைவும்பாங்க, குலதெய்வ அனுகிரகம் குறைவு. அனுகிரகம் குறைவுன்னா நம்ம குலதெய்வம் இல்லை, வழிபாடை சரியாக பண்ணுறதில்லை அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக போகணும், அந்த வழிபாடுகளை நம்ம திரும்ப திரும்ப பண்ணணும். அது தடை பண்ணிகிட்டே இருக்கு, நம்மளே விடாது. நம்ம நினைப்போம் நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னா அப்புறம் வேண்டான்னு ஏதோ ஒரு வேலை வந்துடும், இல்லை பணத்தை கொடுத்து வா இன்னைக்கு வா பணம் தரேன், அது தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கு நம்மளே. அதுக்குள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும். வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள், வெளிநாடு அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இங்கே இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி போயிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி 10 அப்படின்னீங்கன்னு வைங்க, பண்ணுறதெல்லாம் தலைவலியே இருக்குது. தொழில் ஏதாவது போனீங்க அப்படின்னீங்கன்னா இறக்கத்தை கொடுக்கும். சரி காசை கொடுத்துரும், சில பேர்த்துக்கு அதுவும் உண்டு. 10ல் ஏதாவது தொழில் பண்ணுவாங்க, முகம் சுளிக்கிற மாதிரி தொழிலாக இருக்குது. என்னடா இந்த தொழில் பண்ணி சம்பாதிக்கிறேன் நான், நீங்கள் சொல்கிற தொழில் அப்படி ஒரு தொழிலை கொண்டு போய் உருவாக்கும். நிறையா தொழில் இருக்குது, அதை நம்ம ஏன் சொல்லணும், பொது வெளியில் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு தொழிலில் கொண்டு போய் விட்டுருவோம். பெயர் பங்கத்தை குறைச்சிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு லெவலில் இருப்பீங்க அந்த இது ஆகிற வரைக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை சொன்னாலே பாதி பேர் தெரிச்சு ஓடிடுவேன், இல்லைன்னா திட்டுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஒன்றை கொடுக்கும், பொருளாதாரம் ஏதோ ஒன்றுனா கொடுத்துரும். அந்த மாதிரி தொழிலுக்குள்ளே இறங்கிட்டான்னா அவனை எங்கே வேணாலும் பொருளாதாரம் தூக்கி கொடுக்கும். நீச்ச தொழில்கள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கிங்க, உங்களுக்கே தெரியும். நம்ம இதுன்னு சொல்லி அதை சில பேர் இதுன்னுங்கிற மாதிரி ஆயிரும், அப்படி இருக்கும். 11 ஓரளவுக்கு தன யோகத்தை கொடுக்கும், சரிங்களா? அதை 8 கூட 2, 11, 5 இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிறப்பு, சரிங்களா? சேர்ந்து இருக்கிறது அது அந்த பாவத்தோடு இருக்கும்போது நம்ம கூடுதல் சிறப்பு. அது தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறும். பிற கிரகங்கள் பார்க்கறது அந்த சாரத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லலாம், புரியுதுங்களா? இந்த அளவுக்கு வந்துடும் நம்மளுக்கு, இப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் மேலோட்டமாக நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக இதில் எல்லாம் ஏதோ ஒன்றில் நம்ம கவனமாக இருந்துக்கணுங்கிறதான் சொல்கிறேன். அப்புறம் இருக்கணும் 11 அப்படிங்கிறதுக்கு இருக்கும். அப்புறம் இந்த பாவத்திலெல்லாம் சொன்ன உறவுகள் இருக்கும். அந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா 3ஆம் அதிபதினா சகோதரர்கிட்ட சேராதீங்கிறான், 11ஆம்னா மூத்த சகோதரத்தை கழட்டி விடுங்கிறான். என்ன இப்படி சொல்லி பழகிட்டானு, அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன அப்படித்தான் சொல்கிறோம்.
உறவுகள் அப்படின்னு உறவுகிட்ட போய் உறவாடான்னு இல்லை. நம்ம இந்த மாதிரி எதாவது கொடுத்தல் வாங்கி பண்ண பிரச்சனையாயிருன்னு உங்களுக்கே தெரியும். அது எந்த உறவுகிட்ட கொடுத்தாலும் அது அப்படி ஆகும். அதில் நம்ம கவனமாக இருந்தால் போதும். அவங்ககிட்ட பேச வேண்டாம், போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதுனத்துக்கு வெறும் பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. நிறைய என்ன சொல்லிட்டேன்னா, 7னா கணவங்கிட்ட கவனமாக இருந்து சொல்லு, 4னா அம்மா மூலியமாக பிரச்சனை, 9னா அப்பாவுக்கு பிரச்சனை, இப்படியே உருட்டிட்டாங்க. இதுக்குள்ளேயே போட்டு உருட்டும். இதுக்கு மேலே உருட்டு தெரியல. வேறு ஏதாவது எங்கேயாவது இருந்து சொன்னாக்கு எடுத்து எடுத்துகிட்டு வரணும். அப்படியெல்லாம் இல்லை. எல்லா உறவுலையும் இருங்க. ஏன்னா ஜாதகம்னு ஒன்று இருக்குது என்னங்க, அந்த ஜாதகம் பேசும். அதை நம்ம கூறுகட்டு போனாலும் அது கொஞ்சம் நல்லா இருந்தால் நம்மளை அரண்மனைச்சு கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம அதுக்கான விலகக்கூடாது. அதனால தான் நான் உறவை சொல்ல. இந்த உறவுன்னு இருக்குது. பிரச்சனை வந்தாலும் என்ன மீதியெல்லாம் பார்த்துட்டு தான் தீர்க்கமாக அவகிட்ட அளவாக வச்சுக்கோன்னு சொல்லணும். மொட்டையை சொல்லிட்டு போகக்கூடாது. மூத்த சகோதரர்கிட்ட இதை இருந்துக்குங்க அப்படின்னு. அடுத்தது 12னா இந்த வெளிநாடு போயிட்டு ஆள் வர்றது, நம்ம இது பண்ணுறது இல்லை, அங்கே போய் மாட்டிக்கிட்டு கஷ்டம் பண்ணுறது. இந்த ஒட்டகத்தை மாதிரி வா அவனுக்கு மேனேஜர் போஸ்ட் தரேன்னு கூட்டிகிட்டு போவான். அங்கே போனீங்கன்னா டாய்லெட் கழுவி விட்ருவானுங்க, ஓட்டம் மேய்க்கி விட்டு இதெல்லாம் நடக்குது. அப்படிங்கிறது இந்த மாதிரி கொண்டு போய் சிக்க வச்சுருங்க. ஆசையாக கொண்டு போய் விட்ருவேன். இல்லைன்னா கொண்டு போய் அதை ஒரு படத்தில் சொல்லுவான், வா அவனை கொண்டு போய் துபாய் கொண்டு போய் இறக்கணும், கொண்டு போய் கொச்சினில் இறக்கி விட்டுட்டு போயிடுவானுங்க. அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணும். ஆனால் மற்ற கிரகங்கள் இது இருந்தது அப்படின்னா அங்கே போய் நல்லா வாழலாம் சம்பாதிக்க வைக்கும், பொருளாதாரத்தை நல்லா கொடுக்கும். புரியுதுங்களா? இதுதாங்க 12 பாவத்துக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற சின்ன சின்ன விஷயம். இதே பெரிய, ஏன்னா நம்ம நடைமுறையில் இதுக்கு தான் ஃபேஸ் பண்ணுறோம். வேற ஒன்றும் புதுசாக வந்து நம்மளால் எதுவும் இல்லை. இதில் எல்லாம் கவனமாக இருந்தாலே பாதி தப்பிச்சுக்கிட்டு ஓடிடலாம். கரெக்டுங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா உங்களுக்கு? எது இல்லை இல்லைங்களா? இருந்து எப்படிங்க? சரி. ஆமாம் ஆமாம். அது ஐயா என்ன கேட்குறாரு அப்படின்னா, நல்ல கேள்வி இது. ஒரே கிரகம் ஒரு லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வருது, அஷ்டமாதிபதியாக வருது இல்லையா? அப்படித்தானே கேட்குறீங்க. 2 ஆதிபத்தியமாக வருது, அது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற. ஏன்னா ஏதோ ஒன்று சொல்லுங்கள் உதாரணத்துக்கு. அதான் நீங்கள் என்ன ஏதாவது லக்கணத்தை சொல்லுங்கள். என்ன வருது? அதான் கேட்குறேன். அதுக்கு தான் அவரை சொல்லுங்கிற. பாக்கியாதிபதி அதுக்கு தான் திரும்ப கேட்டதுங்க. புரியுதுங்களா? அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதியாக வராரு. இப்போ இந்த அஷ்டமாதிபதி நீ சொல்கிற இடத்துல எல்லாம் நான் போட்டேன். என்ன நீ சொன்ன மாதிரி 12 கடத்துக்கு இல்லை, எங்கே கொண்டு போனாலும் நீ சொன்ன மாதிரி இல்லை அப்படிங்க. அப்படி இல்லை, அங்கே தான் நம்ம கையில் ஒன்று சூட்சமத்தை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்றைக்குமே ஒரு கிரகம் வந்து எப்படி தெரியுங்களா? கிரகம் எப்பவுமே வந்து செஸ் போர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரகங்கள் பிளாக் காயின், நம்ம ஒயிட் காயின் எடுத்து அது என்றைக்குமே மாறாது. இது முதல் நம்மளை நகர்த்த சொல்லும், நீ என்ன பண்ணுறியோ பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்டத்தை போடும். புரியுதுங்களா? நீங்கள் அஷ்டமாதிபதி வேலைக்கு தவறினீங்கன்னா அது அஷ்டமாதிபதியை வேலை செய்யும். பாக்கியாதிபதியை வேலையை செஞ்சிங்கன்னா பாக்கியாதிபதியை வேலை செய்யும். இப்போ மேச லக்னத்துக்கு எடுத்துக்கலாமா? இப்படி 10, 11 கொண்டு அவர் தொழிலை கொடுப்பா பாதகத்தை செய்யுமான்னு வரும். கரெக்டு தானே? உங்கள் கேள்வி அதுதானே? நான் சொல்கிற நான் புரிஞ்சுக்கிட்டுங்களா? இருக்கும். முறையாக நேர்மையாக செஞ்ச லாபத்தோடு அந்த தொழில் வளர்ச்சியை தான் கொடுக்கும் அந்த சனி பகவான். அவர் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அதானுங்க கொடுக்கும். புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக கொடுக்கும். பாதகமெல்லாம் செய்ய நம்மளுக்கு பேராசை. அதே மாதிரி அஷ்டமாதிபதினா பேராசைன்னு ஒன்று நினச்சிக்குங்க. இது எப்படி நம்மளை தூண்டில் போடும் அப்படின்னா, நான் சொன்னதுக்குள்ளே பேராசையை தூண்டித்தான் கொண்டு போய் போடும். 7 கொண்டு போய் விட்டு இதை விட நல்ல பிள்ளையாக கிடைக்கும், இதை விட நல்ல பையனாக கிடைக்குன்னு கொண்டு போய் கல்யாணத்தை கொண்டு போய் நிறுத்திட்டு போயிரு. 40 வயசு தாட்டி விட்டுரும். நீங்கள் அப்படி எதிர்பார்க்க வைங்க. அப்படின்னா 7, 8 இருக்கும்போது 7ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதி இருந்தால் நம்மளுக்கு எப்படி புத்தி கொண்டு போனால், இதை விட இன்னும் நல்ல மாப்பிள்ளையை பார்க்கலாம், நல்ல பொண்ணாக பார்க்கலாம் அப்படின்னு காலத்தை கடத்தி கொண்டு போய் ஏறுது. நம்ம ஆசையை தூண்டி விட்டுட்டே இருக்கும். புரியுதுங்களா? அவருக்கு எங்கேயோ ஒருத்தனுக்கு லாட்ரி அடிக்கி நம்ம அப்புறம் இங்கேருந்து லாட்ரி வாங்க ஆரம்பிச்சிருவோம்.
அது மாதிரி தான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. அது அதனோட இது எப்படி கண்டுபிடிச்சிக்கிறேன்னு இதுதான் இருக்குது. இதுக்கு ஜாதகத்தை எல்லாம் தூக்கிட்டு ஜாதகத்தை சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தாலும் வேலையெல்லாம் நடக்காதுங்க. ஏன்னா இப்போ டெய்லி நாங்களாம் ஜாதகத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல, அடுத்த வருஷம் என்ன ஆகும், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன. ஒரு தடவை 4 விஷயத்துக்கு ஜாதகம் பாருங்க. ஒரு கல்யாணம், ஒரு வீடு வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, இல்லை ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துன்னா பயிற்சி ஆகுது, இந்த ராகுக்கு எது பயிற்சி, குரு பயிற்சி, ஒரு தடவை பார்த்துக்குங்க இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு. போதும், பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா போதும். அழகாக நம்ம வாழ்க்கை நான் சும்மா எடுத்துக்கிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கக்கூடாது. வேணுங்க அப்படியெல்லாம் இருந்து எங்கூட இருக்கிற நம்பவே மாட்டேன். அவனும் நல்லா தான் இருக்கிறான், பார்த்துட்டும் இருக்கிறான், அவனும் கரெக்டாக தான் போயிடறான். இந்த அறவரையாக இருக்கிற ஜம்ப் ஆகிறவன் தான் மாட்டிட்டு முழிக்கிறான். புரியுதுங்களா? எதுக்கு எப்போ பார்க்கணுமோ இது எப்படின்னு இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு கைட்லைன் தான். இப்போ என்ன இங்கே இது ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறேன், எப்படி வரணும்னு உங்களை கேட்குற வழி சரியான ஆளுக்கு போய் கேட்கணும். புரியுதுங்களா? பீகார் போகிறதுக்கு கொண்டு போய் ஈரோட்டுக்காரர்கிட்ட எப்படி போகிறேன்னு கேட்டால் அவர் எப்படி சொல்லுவார்? அப்படித்தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆளை பிடிச்சி கேட்கணும், பீகாருக்கு எப்படா போகணும்னு. என்னங்க வேறு புலிக்கல்வி வலயத்துக்கு போகிறேன்னு பீகார்காரனை பிடிச்சி கேட்டேன், அவனை எப்படி வழி சொல்லுவியா? அவனுக்கு தெரிஞ்சா சொல்லுவான்டா. நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி போய்க்கிற, அப்புறம் போனால் அவனுக்கெல்லாம் வழி சொல்கிறவன் எல்லாமே தப்புன்றான். என்ன வழி சொல்கிறவன் தப்பாக சொல்கிறான், இவனுங்களே இப்படித்தான் இருப்பாங்கிறான். நீ எங்கே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது கிரகத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம போகலாம். ஏனுங்க அதெல்லாம் போனால் சப்ஜெக்ட் எல்லாம் நேரம் இல்லாத காரணத்தினால இதாக இருக்குது. இத்துடன் என்னோடய உரையை முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய ஐயா பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உனிமேல்னாலும் கவனமாக இருங்க, எங்கேயோ போய் விழுந்துட்டு இங்கே வந்து மொத்தத்தையும் சொல்ல வேண்டாம். அதனால் ஒரு தடவை இல்லைன்னா என் பேரைனாலும் இவன் என்னமோ அன்றைக்கி சொல்லிகிட்டே இருந்தான்னு யோசிச்சுட்டு அப்புறம் போங்க, எங்கே வேணால் போங்க. யாரையும் போக வேண்டாம் அப்படிங்கிறதே என்னோடய நோக்கம் இல்லை. யாரை எல்லாத்தையும் திருத்திடலாங்கிறது நம்மளால முடியாது. என்னங்க சரிங்களா? அதனால் என்னோடய தொலைபேசி எண் 73 41 11 73 73 4 11173. நன்றி, வணக்கம்.